திருச்சி செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் போது அரசு செவிலியர் கல்லூரி மாணவி சீதாலட்சுமி உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு மாணவியின் உறவினர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் மாணவியின் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என கூறி அரசு மருத்துவமனை முன்பு உயிரிழந்த மாணவியின் உறவினர்களும் செவிலியர் கல்லூரி மாணவிகளும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டக்காரர்களுடன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சரவணன் மற்றும் காவல்துறை ஆணையர் காமினி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் மாணவிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அது கரெக்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வாங்குறேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு தப்பு அவங்க மேலே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்னன்னா அந்த பொண்ணு வீட்டு தரப்பில் ஊரிய பணம் உதவி செய்யணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அவங்க வீட்டுக்கு வேணும். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், திருச்சி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் போது செவிலியர் உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை நடத்த 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் ஒரு 4 மருத்துவர்கள் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை திருச்சிக்கு அனுப்பியுள்ளோம். அதுல ஒரு சீனியர் அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு பிசிஷியன், ஒரு ENT சர்ஜன் பிளஸ் ஒரு மெடிக்கல் சூப்பரண்டன்ட் தலைமையில இந்த குழு திருச்சிக்கு விரைந்து போயிருக்காங்க. அந்த எந்த காரணத்தினால அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு விசாரிச்சு உடனடியாக ஓரிரு நாட்கள்ல அவங்க ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். ஒருவேளை மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னு அந்த குழு கண்டறிஞ்சு சொன்னாங்கன்னா அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால அரசு முழுமையா இந்த பிரச்சனையில நாங்க முழு கவனம் செலுத்திட்டு இருக்கோம்.